எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்கறது உயிரோடு எழுந்த இயேசுவை தரிசித்தார்கள். மத்தேயு 28:9-10 வாசிக்கிறேன். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பாருங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டார். தூதர்கள் வந்து இந்த 3 பெண்களுக்கும் இயேசு உயிர் தெழுந்துட்டார்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த தூதர்கள் வந்து இந்த பெண்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, அந்த உயிர் தெழுதலின் செய்தியை அவருடைய சீஷர்களிடத்தில் அறிவிக்கும்படி டாஸ்க் கொடுக்குறாங்க. கலிலேயாவுக்கு போங்க, அங்கே இயேசு உங்களை மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இந்த பெண்களும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இயேசுடைய சீஷர்களுக்கு இயேசு உயிர் தெழுந்த செய்தியை அறிவிக்கும்படி ஓடுகிறார்கள். இந்த ஓடுற வழியில் இடையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இயேசுவே அவர்களை சந்திக்கிறார். இயேசுவோட உயிர் தெழுதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு ஆவியாக உயிர் தெழலை. அவர் எப்படி அடிக்கப்பட்டாரோ அப்படிப்பட்ட அடிக்கப்பட்ட சரீரத்திலே மகிமையான சரீரமாக உயிர் தெழுந்தார். இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, சில பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இயேசு வந்து ஒரு ஆவியாக உயிர் தெழுந்தார். அப்படி கிடையாது. பாருங்க, ஆவியா உயிர் தெழல. அவர் வந்து எந்த சரீரத்திலே அவர் அடித்தார்களோ, எந்த சரீரத்திலே காயப்பட்டாரோ, எந்த ரோம போச்சவர்கள் எல்லா இடத்திலையும் காயப்படுத்தி கல்வாரி சிலுவையில் அடித்தார்களோ, அதே சரீரத்தோட மகிமையான சரீரத்தோட இப்பொழுது உயிர் தெழுந்திருக்கிறார். அதான் பாருங்க, தோமாட்டெல்லாம் என்ன சொல்றாரு, போய் கையெல்லாம் காமிக்கிறார். என்னோட ஆணிகள் அடித்த இடத்தெல்லாம் பாரு அப்படின்றார். தொட்டு பார்த்தா நம்பு அப்படின்றார். அந்த அளவுக்கு பாருங்க, கர்த்தர் வந்து உயிர் தெழுந்த கர்த்தர். அவர் என்ன சொல்றாரு, வாழ்க என்றார். அந்த பெண்களை பார்த்து சொல்றாரு. முதல்ல பார்க்கிறாரு. உயிர் தெழுந்த பிறகு இந்த பெண்களை வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தழுவி, பாருங்க, ஆதிக்கு வந்து கால்கள் எல்லாம் இருக்காது, ஆனா இவருக்கு பாருங்க பாதங்கள் இருக்குது. பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. பாருங்க, வசனம் 10 எப்படி போட்டிருக்குது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இந்த இயேசு வந்து முதலாக உயிர் தெழுந்த போது தரிசித்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள். மார்க் 16:9 எப்படி போட்டிருக்குது, யாரு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, மகதலேனா மரியாளுக்கு தான் முதலில் தரிசனமானார். அப்போ ப்ராபபிளி எப்படி நடந்திருக்கலாம், இவங்க வந்து 3 பேரும் இவங்களுக்கு டீச்சர்களுக்கு அறிவிக்க ஓடும்போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது மகதலேனா மரியாளா இருக்கலாம். பாருங்க, அவங்க மகதலேனா மரியாள் தான் ஃபர்ஸ்ட் இயேசுவை, உயிர் தெழுந்த இயேசுவை முதலில் பார்க்கிறார். மகதலேனா மரியாள் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பாருங்க, அவளிடத்திலிருந்து இயேசு வந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். மார்க் 16:10 அப்படி சொல்லியிருக்குது, அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இயேசுவிடம் இருந்து பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் வந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டாள். 7 பிசாசுகள் துரத்தி இருந்தார். அவள் சுகத்தை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். அவளுக்கு நன்றி உணர்வு இருந்தது. பாருங்க, இயேசு இவளுக்கு ஏராளமாய் செய்ததை அறிந்திருந்தாள். அதனால இப்ப என்ன பண்றா, இவள் தான் வந்து கல்வாரி சிலுவையில் இயேசு அடிக்கப்படும் போதும் இருக்கிறா, அடக்கம் பண்ணப்படும் போதும் இருக்கிறா, உயிரோடு எழும்போதும் இவளுக்கு இயேசுவை தரிசனமானார். பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் தான் முதலில் இயேசுவை சந்தித்தாள். இயேசு இவரை தம்மை வந்து உயிர் தெழுந்தவராக இவளுக்கு வெளிப்படுத்தினார். இவளும் இவளோட இருந்த ஸ்திரீகளும் இயேசுவை பணிந்து கொண்டார்கள் இருக்குது. இவர் என்ன பண்றா, இவள் வந்து இயேசுடைய சீஷர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க போறா. என்ன செய்தி, இயேசு உயிர் தெழுந்தார். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, மார்க் 16:10 எப்படி வாசிக்கிறோம், அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை அறிவித்தாள். பாருங்க, துக்கம், அழுகை. இயேசு இல்லை. பாருங்க, சீஷர்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒன்று பயம் இருந்துச்சு, இயேசுவோடு கூட நம்மளே ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து துக்கம் இருந்துச்சு, அழுகை இருந்துச்சு. பாருங்க, ஆனால் அந்த துக்கப்பட்டவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன செய்தி வேணும் தெரியுமா, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த உயிர் தெழுந்த செய்தி இருக்கும்போது அந்த துக்கங்கள் எல்லாம் மாறுது. பாருங்க, ஏன் இயேசுடைய உயிர் தெழுதல் வந்து நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றி போடுது. இயேசு வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார், நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார், சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டார், நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார், தேவனுடைய தண்டனையும் கோபாக்கினையும் அவர் ஏற்றுக்கொண்டார், நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார், நாம் செல்ல வேண்டிய நரகத்தையும் அவர் சந்தித்து அனுபவித்து இப்பொழுது மீட்பின் கிரியைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, முற்றிலுமாய் முடித்து விட்டார். பாருங்க, மீட்பின் கிரியைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் பூமிக்கு இந்த மனுக்குலத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் முடிஞ்சிருச்சு. பாருங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, நம்முடைய சாபங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்குதுன்னு எப்படி நமக்கு தெரியும், இயேசு உயிர்
உயிர்த்தெழுந்திருந்தார். பாருங்க, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பில் மாதிரி. கடையில் ஏதாவது போய் பொருட்கள் வாங்கினோம்னா என்ன பண்றாங்க, ஒரு பில் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு 1000 ரூபா 1200 ரூபா பில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதை வந்து திரும்ப நம்ம பே பண்ணிட்டோம்னா என்ன பண்றாங்க, பெய்ட் அப்படின்னு சீல் போட்டு கொடுக்குறாங்க, ரிசிப்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இயேசு வந்து உயிர்த்தெழுந்தது வந்து நமக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி. இயேசு வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் பாருங்க. அதனாலதான் சங்கீதம் 2:7 அப்படி சொல்லி இருக்குது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். இயேசு வந்து பாதாளத்துல இருக்கிறாரு பாருங்க. இப்போ வந்து மீட்பின் கிரியைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாரத்தின் முதல் நாள் ஆயிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆயிருச்சு. அதிகாலையில இயேசு வந்து எங்கிருந்து உயிர்த்தெழுந்து வராருன்னா, முதல்ல பாதாளத்திலிருந்து என்ன பண்றாரு, உயிர்த்தெழுந்து தன்னுடைய சரீரத்தை இந்த கல்லறையில எடுத்துக்கொண்டு மேல வராரு பாருங்க. உயிர்த்தெழுந்து வராரு. இது எப்படி நடந்துச்சு? பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்றாரு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். ஜனிப்பித்தேன்னா புதிதாய் பிறக்க செய்தேன், உருவாக்கினேன் என்று அர்த்தம் பாருங்க. உயிரோடு எழுந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவர் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. அப்படிப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொண்டார். நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி ஆண்டவரே, அந்த பெண்கள் சுமந்து கொண்டு சென்றார்கள், அவர்கள் ஓடினார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு எதிர்பட்டீர், நீர் அவர்களுக்கு தரிசனமானீர். கர்த்தாவே, அவர்கள் வாழ்க என்று வாழ்த்தினீர். அதுபோல் அவர்கள் ஆண்டவரே இந்த சிலுவையின் காரியங்களை ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தீர் என்பதை அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க புறப்பட்டார்கள். அவர்கள் துக்கத்தோடும் அழுது கொண்டும் இருந்தார்கள் கர்த்தாவே. ஆனால் இந்த செய்தி அவர்களுடைய அழுகைகள் எல்லாம் மாற்றி போட்டது. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஆண்டவரே அழுகைகள் எல்லாம் மாற்றி போடட்டும் கர்த்தாவே, துக்கம் எல்லாம் மாற்றி போடட்டும். எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த இயேசு நீர் ஆண்டவரே அவர்களுக்கு சந்திக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா வியாதியும் நீக்கி போடும், பொருளாதார பிரச்சனைகளை ஆண்டவரை நீக்கி போடும், ஆண்டவரே சாபத்தை நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷமும் சமாதானமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. உயிர்த்தெழுந்த கர்த்தரை அவர்கள் சேவிக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.